கண்டிப்பாக வந்து நிலாவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்கும். தன்னுடைய அப்பா, தன்னுடைய அண்ணன் தான் வந்து இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சது மட்டும் இல்லாம, அவங்க அம்மாவுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சு, குடும்பமே சேர்த்து இத மறைச்சிருக்காங்க அப்படிங்கிறது. சோழன கடத்தி வச்சிருக்கிறது மட்டும் இல்லாம, அவர் மேல வந்து இவங்களுக்கு வந்து ஒரு கெட்ட அபிப்பிராயம் ஏற்படணும்னு நெறைய விஷயங்கள் செஞ்சது எல்லாமே வந்து நமக்கே வந்து ஏன்டா அப்படி அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. ஆனா அவங்க இதான் பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்த்தது தான். ஆனா இத வந்து நிஜமா நிலா எதிர்பார்க்கல அப்படிங்கிறதும் உண்மை. ஸோ அப்ப இந்த கதையில இதுக்கப்புறமா ஒரு மேஜர் ட்விஸ்ட்டா இருக்க போறது என்ன அப்படின்னா, நமக்கு ப்ரோமோலயே பார்த்துட்டோம். எங்க தான் இருக்காருன்னே அவருக்கு தெரியாம கால் பண்ணி இந்த விஷயத்த வந்து நிலா சொல்லிர்றாங்க. சொன்னதுக்கப்புறமா வந்து சேரன், சோழன், பா ப சாரி சேரன், பாண்டியன், பல்லவன் 3 பேருமே தேடி வர்றது, தேடி வந்து அவர் எங்கன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது. நடக்கிறது மட்டும் இல்லாம, இப்போ வந்து போற வழியில இவங்க திருவண்ணாமலைக்கு திருவண்ணாமலை வரைக்கும் பைக்ல வரும்போது வந்து ஒரு ஆள இடிச்சு தள்ளி இவங்கள சுமோ போகுது. பாண்டியன் இடிச்சு தள்ளிட்டு, அப்புறம் அந்த சுமோல இருந்து எட்டி பார்க்கறது யாருன்னு பார்த்தா, சோழன்னு பார்த்து இவங்க துரத்தி கொண்டு போய் சண்டை போட்டு, சோழன காப்பாத்துனதுக்கு அப்புறமா இண்டஸ்ட்ரியலிஸ்ட் மனோகர் தான் எங்கள வந்து காசு குடுத்து இப்படி பண்ண வச்சாரு. அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா, இப்ப அங்கருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு, நேரா கிளம்பி இந்த வீட்டுக்கு அந்த நகையோட, பணத்தோட வந்து மூஞ்சில விட்டெறிஞ்சு, உங்க அப்பா தான் அப்படி பண்ணாரு அப்படிங்கிறத சொல்லிட்டாங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். சொல்லாம இத மறைச்சா தான் பிரச்சனையாகும். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கதையில நமக்கே தெரியும் தெளிவா நிலாவுக்கு அவங்க அப்பா மேல, அவங்க அண்ணன் மேல, அவங்க வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கலான்னு மட்டும் தான் இருக்கே தவிர, அவங்க நெறைய வில்லத்தனங்கள் பண்ணுவாங்கங்கிறது தெளிவா இன்னும் தெரியாம இருக்கு. இத தெரிய வச்சா தான் நாளைக்கும் உங்களுக்கு சேஃப். இல்ல இப்போ வந்து இப்போதைக்கு சொல்லாம விட்டுர்றாங்க அப்படின்னா, நாளைக்கு திருப்பி இதே விஷயத்த அட்டெம்ப்ட் பண்ணி வேற ஏதாவது ஒரு முயற்சியை ஈடுபடுவாங்க. ஸோ அது எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஆனா எப்படியோ சோழன் தப்பிச்சிட்டாரு. பணத்த நகையெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா, இங்க நிலா வந்ததுக்கு அப்புறமா தான், நிலாவுக்கு இவர் மேல காதல் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்க போகுது. ஸோ இந்த ட்ராக் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த வானதி அண்ட் இதுக்கப்புறம் பாண்டியனோட ட்ராக்கு. அப்புறம் சேரனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சந்தாயாதா அப்படிங்கிற ட்ராக்கெல்லாம் ஒரு பக்கம் போக, இன்னொரு பக்கம் நிலா கிளம்பி வரும்பொழுது அவங்க அப்பா கிட்ட, அம்மா கிட்ட, அண்ணன் கிட்ட "சீ தூ" அப்படிங்கிற மாரி காரி துப்பிட்டு வரப்போறாங்களா? என்ன மாரி வசனங்கள் சொல்லி அவங்கள தலகுனிய வைக்க போறாங்கன்னு பார்க்கறதுக்கும் கொஞ்சம் ஆர்வமா தான் இருக்கு. ஓவராலா எப்படி பார்த்தாலும் இந்த கதை ஒரு நல்லா போயிட்டு இருக்க கதையா இருக்கு. இந்த கதையில நீங்க என்னென்ன விஷயங்கள் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? என்னென்ன விஷயங்கள் ஒத்து வரலன்னு நினைக்கிறீங்கங்கிறத சொல்லுங்க. எந்த கதாபாத்திரம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? எந்த கதாபாத்திரம் சுத்தமா ஒத்து வரலங்கிறதையும் சொல்லிட்டு, அப்படியே மறக்காம இடம் பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ்.